জয় জননী জয় শ্রী শারদামণি করুণা রূপিণী জয় মা। জয় জয় জননী জয় শ্রী শারদামণি করুণা রূপিণী জয় মা। আকাশপতি পরমা প্রকৃতি আকাশপতি পরমা প্রকৃতি অশরণ গতি তুমি মা। অশরণ গতি তুমি মা। সোমা সদ্গময় তমসো মা জ্যোতির্গময় মৃত্যুর্মা অমৃতঙ্গময়। ओम शांति शांति शांति। हर हर मंगलो नायक विनायक জয় জগতারিণী ভব ভয়হারিণী দুর্গতি নিবারিণী মা। জয় জগতারিণী ভব ভয়হারিণী দুর্গতি নিবারিণী মা। সিদ্ধি প্রদায়িনী মুক্তি বিধায়িনী সিদ্ধি প্রদায়িনী মুক্তি বিধায়িনী জীবগতি দায়িনী মা। জীবগতি দায়িনী মা। নিখিল জগত মাতা জীব কল্যাণরতা লজ্জা இருப்பதாக நினைக்காதே என்று சுவாமிஜி கூறிய பொன்மொழியை கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். திருமணத்தின் பொக்கிஷமாம் இப்பள்ளியின் தூணாம் எளிமையின் மறு உருவமாம் தியாகத்தின் திருவுருவமாம் நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழும் இத்திருமணத்தின் தலைவர் தவத்திரு சுவாமிஜி அவர்களின் பாதம் பணிந்து நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மரத்தின் கிளைகள் போல இத்திருமணத்தின் கிளைகளாக விளங்கும் நம் மடத்தின் மற்ற சுவாமிஜிகளையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அருகாமையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த மடத்தோடு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பாக உள்ள அனைவரும் இந்த கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஒரு மல்டி பர்பஸால் அன்னையார் பெயராக இங்கே உருவாவதற்கு இடையாக இருந்து அன்னையார் அந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள ஏற்படுத்தி பல போராட்டங்களுக்கு மத்தியில இந்த கூடமானது இங்கு உருவாகி வந்திருந்தது. இப்படி வருவதற்கு முழுமையான நிதி உதவி செஞ்ச நிறுவனத்திற்கு நமது ராமகிருஷ்ண மடத்தினுடைய சார்பாக எங்களுடைய நன்றி. ஒரு பிராக்டிகலா சொல்ல போனாங்க, நம்ம ஸ்கூல்ல ஆரம்ப காலத்திலேயே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த் அதிகமான உடனே அந்த ஆடிட்டோரியத்தை பார்ட்டிஷன் பண்ணி கிளாஸ் ரூம் ஆகிட்டாங்க. அதன் பிறகு வந்த சாமிஜியும் நமக்கு ஆடிட்டோரியம் தேவை, கிளாஸ் ரூம் வச்சு மட்டும் பண்ண முடியாது, எல்லோரும் கூடி பேசுறதுக்கோ ஒரு மீட்டிங், டீச்சர்ஸ் மீட்டிங், பாய்ஸ்க்கு ஒரு காமன் ப்ரேயர், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஸ்கூலுக்குள்ள நடத்தணும்னா ஒரு காமனான ஒரு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கட்டப்பட்ட பில்டிங் அதுல ஒரு டொனேஷன் வாங்கி அங்க ஒரு ஆடிட்டோரியம் கட்டினாங்க. நான் வந்த புதுசு ஆடிட்டோரியத்துல நம்ம கும்பாபிஷேகம் மீட்டிங்லாம் நடந்தது. அப்புறம் திடீர்னு வேலூர் ராமகிருஷ்ண மடத்துல இருந்து எல்லா ராமகிருஷ்ண மிஷன் கல்வி நிறுவனங்களுக்கும் ஸ்டெம் லேப், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜியோ இன்ஜினியரிங் படிப்போட பசங்க படிக்கிறதுக்காக அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் ஸ்டெம் லேப் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையில நாம தலைவர் சாமிஜியும் நம்ம டிஸ்பென்சரி சாமிஜியும் மடம் பூரா இடம் தேடிட்டே இருந்தாங்க. ரொம்ப நெருக்கடி வேற, சீக்கிரத்தில் அதை நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு இருந்த ஒரே இடம் இது ஆடிட்டோரியம் தான். ஆடிட்டோரியத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்டெம் லேப் பண்ணியாச்சு. ஸ்டெம் லேப் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் 58 லட்சம் ரூபாய் மதிப்புல அந்த ஸ்டெம் லேப் உருவாயிருக்கு. நல்லா நம்ம எல்லாருமே இப்ப நிறைய அதில் கற்றுட்டு வரோம். இதன் பிறகும் இதற்கு நடுவுலையே நாம ஏதாவது கூட்டம் போடணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், நம்ம இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் ஃப்ரண்ட்லயே ஓபன் ஆடிட்டோரியம் மாதிரி கட்டணும். அது என்ன ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, சைக்கிள் இருக்கிறதுக்கு, மற்றபடி எல்லாம் நிக்கிறதுக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. இப்ப நம்ம என்னென்ன ஐடியா பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு இடம் பத்த மாட்டேங்குது. பட் எல்லா விதத்துலையுமே அது காமனா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பல விதமா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த இடம் சரியான முறையில் அடாப்டா இருக்கும். அதாவது ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் மீட்டிங்னாலும் பக்கமா வந்துக்கலாம், பசங்களும் வந்து இங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம சிவானந்த மாணவர்கள் வந்து இங்க படிச்சுக்கலாம். நம்மளுடைய பக்தர்களுக்கு ஆன்மீக முகாம், அந்தர்யோகம், ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வைக்கிறாங்க. அப்படியே நம்ம கோயிலுடைய இடம் நமக்கு பத்தது இல்லை, அவங்கள இங்கே கூட்டிட்டு ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர்கள் 3 பேர் நம் மடத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அது மட்டுமன்றி நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்களும் இங்கு வருகை புரிந்து இம்மடத்தின் பெருமைகளை விளக்கியுள்ளார். இவை நம் மடத்திற்கு பெருமை கூட்டக்கூடிய மிகப்பெரிய விஷயமாகும். சுவாமி விவேகானந்தர் கண்ட கனவு முழுமையான கல்வியும் நிறைவான மருத்துவமும் தான். ஆம், நம் மடமும் இச்சேவைகளை மிக பெரிய அளவில் செய்து வருகிறது. நம் மடமானது ஏழை எளிய மக்கள் மிக அரிய வகையில் மருத்துவம் பெறக்கூடிய வகையில் நடமாட மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடமாட மருத்துவமனை இங்கெல்லாம் மருத்துவமனைகள் இல்லையோ அங்கெல்லாம் சென்று மிக குறைந்த செலவில் மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து வருகிறது. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மனித வடிவில் கடவுளாக போற்றப்படும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சேவை பணியாளனாகவும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு குழந்தையாகவும் சுவாமி விவேகானந்தரின் வீரமிக்க இளைஞனாக இருப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை ஸ்ரீ சாரதா தேவி பெயரில் உருவாகியுள்ள இக்கட்டிடத்தில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அன்னை கொண்டு செல்வார்கள். சுவாமி விவேகானந்தர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். இந்தியாவிற்கு முதலில் பெருமை தேடி தந்தவர் சுவாமி விவேகானந்தரே. சிகாகோ மாநாட்டில் அனைவரும் வியந்து போகும்படி ஆன்மீகத்தை பற்றியும் இந்திய பெருமைகளை பற்றியும் பேசினார். ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் காலம் காலமாக சொற்பொழியை தொடங்குவதற்கு முன்பு சிஸ்டர் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என கூறி தொடங்குவதுதான் வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனால் பெங்கால் மொழியை தாய்மொழியாக கொண்ட சுவாமி விவேகானந்தர் ஆங்கிலேயர்களை விட ஆங்கில மொழியை சிறந்த அளவில் கற்று தேர்ந்தெடுத்தார். சிஸ்டர் அண்ட் பிரதர் ஆஃப் அமெரிக்கா என கூறினார். அந்த அரங்கமே அதிர்ந்து போனது. 1.5 நிமிடங்கள் கைதட்டினார்கள். சாதாரணமாக எந்த ஒரு நபரையும் நாம் பாராட்டி கைதட்டினால் 10 வினாடிகள் அல்லது 15 வினாடிகள் தான் கைதட்டுவோம். 90 வினாடிகள் கைதட்டினால் அது எப்படி இருந்திருக்கும்? புதிய சிந்தனைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தரே. சுவாமி விவேகானந்தர் இந்திய மக்களிடையே தேசப்பற்றை அதிக அளவில் ஊட்டினார். சுவாமி விவேகானந்தர் இந்திய நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அது இளைஞர்களால் தான் முடியும் என நம்பினார். இதனால் இளைஞர்களுக்கு எழுச்சியும் வீரிய கருத்துக்களையும் அதிக அளவில் கொடுத்தார். இதனால்தான் விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதியை
இந்திய தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்தியா அறிவியல் வளர்ச்சியில் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்ததற்கு முக்கிய காரணம் சுவாமி விவேகானந்தர் தான். சுவாமி விவேகானந்தர் டாடா கம்பெனியின் முதல் உரிமையாளரை சந்தித்ததால் மைசூர் மகாராஜாவிடம் 300 ஏக்கர் நிலம் தானமாக வாங்கி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் உருவானது. To all of those, especially our honorable Swamiji's, respected principal and teachers, and my dear brothers and sisters, and a very special welcome to our respectable chief guest. Today we are gathered here for the inauguration ceremony of the Ma Sarada Hall. Ma Sarada Hall is the multi-purpose hall for school students and student homes. This hall is very beneficial for us, mainly for the 10th standard students. This hall is very useful to sit apart and to prepare for the exam in a peaceful manner. The Ma Sarada Hall is very benefit for us. On behalf of the students of our school, we convey our gratitude to the Indo-MIM Limited Company for contributing us the grand hall for our study. We will use it properly and be a useful citizen of a great nation. We thank Sri Kailasam sir for getting the fund for the hall. লজ্জাপটা প্রীতমা দেখিল জগত মাতা জীব কল্যাণরতা লজ্জাপটা প্রীতমা দুর্জন সজ্জন সন্তান আগনন দুর্জন সজ্জন সন্তান আগনন পালনকারিণী মা পালনকারিণী মা জয় জয় জননী জয় শ্রী শারদামণি করুণারূপিণী জয় মা শারদেশ্বরী সীতারাধা মাতা মেরি যশোধারা বিষ্ণু প্রিয়া মা জয় শারদেশ্বরী সীতারাধা মাতা মেরি যশোধারা বিষ্ণু প্রিয়া মা যুগদেব বন্দিতা সুর নর সেবিতা যুগদেব বন্দিতা সুর নর সেবিতা নমো নারায়ণী মা নমো নারায়ণী মা জয় জয় জননী জয় শ্রী শারদামণি করুণারূপিণী জয় মা আদা শক্তি পরমা প্রকৃতি আদা শক্তি পরমা প্রকৃতি অশরণ গতি তুমি মা অশরণ গতি তুমি মা জয় জয় জননী জয় শ্রী শারদামণি করুণারূপিণী জয় মা করুণারূপিণী জয় মা করুণারূপিণী জয় মা First, my name is Krishna Sharma. I am working as a company secretary as well as a lawyer in Indomin Private Limited. We recently converted ourselves into public limited. So Indomin is a metal injection molding company. We manufacture small metal parts, and our owner or the proprietor or the promoter of our company is Mr. Krishna Shivkula. He is a very generous as well as wealthy person, totally devoted to the God,
and his ideology is how much he gain, he will provide the same to the society. And we are working on his ideology, and we got this opportunity from Swamiji as well as Mr. Kailashan sir and the other dignitary present here to contribute to this donation and to construct this multi-purpose hall. We are totally delighted to be a part of this, health birth occasion. Society service is our top priority. We try to promote as well as we try to educate more and more people. So we'll have equality in all the places in the nation. I'd like to thankful to all the dignitaries present here as well as Maharaj and Swamiji to give us this opportunity to provide this donation. Once again, thank you from the Indomint to providing us this opportunity to be a part of this wonderful function. Thank you. Learn Hindi. Hindi is a must for India. In India, English also required, Hindi also required. Only Tamil Nadu we are rejecting Hindi. That is politicians, they will make anything. But for us, that is important for children. Okay? Now, சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட mathematics, English, Tamil, அதே மாதிரி சயின்ஸ், அது மாதிரி வி ஷுட் ஹேவ் சம் எய்ம் இந்த லைஃப். நான் ஒரு இப்போ ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும். நான் எதையும் ரிப்பீட்டிங் வாட் எவர் யூ டன் இந்த கிளாஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி சாமி ஹஸ் கிவன் மீ சான்ஸு. அது மாதிரி அதெல்லாம் பேசியிருக்கேன். அது மாதிரி எல்லாம் நான் இந்த நீட் படிக்கணும், நீட் படித்து இப்போலேருந்து நீட் படிக்கலாம், படித்து டாக்டர் ஆகுங்க. டாக்டரில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ இங்கே ஐகாம் நடத்துகிறாங்க. நாளைக்கு நம்ம ஐகாமுக்கு இங்கே வந்து யூ கேன் சர்வ் அஸ் ஏ டாக்டர். என்ன ஒரு ஐ டாக்டர் ஆகலாம். இதே மாதிரி நியூரோலஜிஸ்ட் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது டாக்டர்ஸில். ஒன்லி ஜென்ரல் சர்ஜன் கிடையாது, நிறைய இருக்குது. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. அது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இதில், ஐ மீன் மெடிக்கலில். அது மாதிரி வெறும் டாக்டர் மட்டும் இல்லை. அதனால் நீட்டில் 4 பேர் வரலாம். இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் நமக்கே வந்து சர்வீஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் எங்களை மாதிரி நீங்கள் வந்து மேடையில் பேசி பெரிய டிக்னிட்டரி ஆகலாம். நம்ம படித்ததை நம்ம சொசைட்டிக்கும் பயன்படுத்தணும், நம்ம படித்த இடத்துக்கும் பயன்படுத்தணும், டொனேட் பண்ணணும். அது மாதிரி நல்லா பண்ணணும். ஓகே, இதான் என்னோட அட்வைஸ். நான் இதுக்கு மேலே ரொம்ப பேச விரும்பல, நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் நல்லா படித்தா நான் நல்ல மூணு வரும். இந்த ஹாலை உருவாக்கிய நமது எம்எம் அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் நம்ம ஹெட்மிஸ், டீச்சர்ஸ் அண்டு எல்லா நம்மளோட ஸ்டாஃப்ஸு, குழந்தைங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு சின்ன கருத்து தான். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தெரியும், எல்லோரும் நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு சர்க்கரையை கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது கொஞ்ச நேரம் கழிச்சு எறும்பு வந்துடும் இல்லையா? அது எறும்பு அங்கே பக்கமாக எங்கேயாவது இருந்ததா? இருக்காது. ஆனால் அந்த சர்க்கரை விழுந்த உடனே எங்கேருந்து வேணாலும் எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுது, சாப்பிடுது. சரியா? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதே போல் தான் வந்து இந்த ஹாலில் வந்து சாமிஜி இப்போ வந்து இனிஷியேட் பண்ணி டொனேஷன் எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஹால் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய பேருக்கு யூட்டிலைஸ் ஆகும். அது வந்து சுவாமிஜி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நிறைய கருத்து சொல்லிட்டாரு. சரியா? இது மூலமாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸு, நிறைய யூத் கேம்ப்பு, இது போல் எல்லாமே வந்து நடக்கும் இதுக்கப்புறமா. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்காக ஒரு ஹால் இல்லை. ஸோ வந்து அவர் லாஸ்ட் டைம் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலோட பெனிஃபிட் பற்றி எப்படி உருவானது, யார் டொனேட் பண்ணாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் வந்து அவங்கள மாதிரி சிவானந்த குருகுலத்தை படித்த மாதிரி எங்கள் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தான் படித்தேன். அந்த மாதிரி போராக இருந்து படித்து தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். படித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி வாட் வி கேன் கிவ் பேக் டு தி சொசைட்டி ஆஸ் வெல் டு தி இன்ஸ்டியூஷன் வேர் யூ ஹவ் ஸ்டடிட். இங்கே முன்னாடி பழைய மாணவர்களோட ரெக்கார்டு நீங்கள் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லி தெரியல. இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலன்னா அட்லீஸ்ட் இதுக்கப்புறமான இவ்வளோ பேட்ச் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி போயிருப்பாங்க. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்லாம் கொஞ்சம் இது பண்ணி கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் திருப்பி நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி வி ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் வி ஹேவ் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவர் வந்து அலுமினி பிரசிடென்ட்டாக இருந்தார். நான் வந்து அலுமினி வந்து 2-3 வருஷம் ஆஃபீஸ் பண்ணுறாங்க இருந்திருக்கேன். ஐ நோ ஹவு டு கான்டாக்ட் தி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு எஸ்டாப்ளிஷ் த கான்டாக்ட். நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணால் பண்ணுறோம். பழைய ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி சிஎஸ்ஆர்லேருந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயும் இருக்கட்டும். அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம்.
பணமாக கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் வந்து உடல் உழைப்பு வாலண்டியர் சப்போர்ட் பண்ணலாம். இவ்வளோ பேர் படித்து முடிச்சுட்டு இருக்காங்க, இது இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. நம்மளால் முடிஞ்ச உடல் உழைப்பு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து நம்ம படித்து வச்சு நம்ம ஆளாக்கி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து திருப்பி கொடுக்கறது நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு எல்லாம் ஒரு குருமகராஜன் அருள் இருந்து இந்த ஹால் நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு மேலும் நல்லபடியாக நடந்து வைக்கிறதுக்கு வாழ்த்து வேண்டிக்கிறேன். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் இண்டோ MIM மேனேஜ்மெண்ட், ஆல் அதர்ஸ் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ஹால். தேங்க்யூ. வணங்குகிறேன். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, 2 கருத்தை கூட விரும்புகிறேன். இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம், எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இண்டோ MIS வந்து ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணாங்க கைலாசம் மூலமாக. பட் திஸ் CSR இஸ் ஃபார் 22-23 anyhow. Now you are able to understand your corporate social responsibility has been fulfilled. You are happy with that. And you should communicate to Balasubramaniam, and we hope the same thing will continue for 24-25 years. No, if you are fully satisfied and if you need some help about the CSR, we are here to help. And you know that the entire public will get the benefit. This is my only appeal to you, because I don't want to talk much. In fact, in the hall உருவாக்குறதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் நிறைய பேர் சொன்னார், பெயிண்டர், இன்ஜினியர், அஃப்கோர்ஸ் மோகனசுந்தரம் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஆற்றாம்பிள்ளையில் ஒரு நட்சத்திரம் நிஜமாக அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவருக்கு நான் சொல்றதில்லை. அது மாதிரி யாருக்கு நிறைய வேணும். எம்எல்ஏ அவர் வந்து எம்எல்ஏ இருக்கக்கூடாது, பட் வாலண்டியராக தான் இருக்கணும். பட் வாலண்டியர் இருக்கணும். எம்எல்ஏனா கஷ்டமாயிடும் அவருக்கு, அவருடைய குணத்திற்கு. ஸோ இதோட என்னோட உதவி முடிச்சுக்கிறேன். பசங்களா நீங்கள் நல்லா படித்து இந்த இன்ஸ்டியூஷன் ஒன்று சொல்ல மாட்டேங்க. கோபாலகிருஷ்ணன் ஓல்டு பாய் 2018 நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்துக்கு ஒரு வாலண்டியராக வந்தேன். அப்போ நம்ம செக்ரட்டரி மகாராஜ் சமாளித்தாண்டா மகாராஜ் தான் என்னுடைய பாஸ். நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஆரம்பித்தோம். ஒரு 15 கோடி ரூபா பில்டிங். அந்த அது 18 மாதத்தில் கட்ட முடிக்கிறது 13 மாதத்தில் கட்டணும். அது வந்து பாரத் பெட்ரோலியம் ஃபுல் பணம் கொடுத்தாங்க. அதுலேருந்து மகாராஜ் வந்து மல்லிகரணம் வந்தபோது அவரோட அசோசியேட் ஆனேன். இங்கேயும் வந்து இந்த நம்ம டெம்பிள் ரெனோவேஷன் போது வந்தேன். அஃப்கோர்ஸ் இந்த இதுக்கு நான் வர முடியல, அங்கே இருக்கிற ப்ரெஷர்னால. என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கோபாலகிருஷ்ணன், வரதராஜன், கைலாசம் சார், எங்கெல்லாம் நாங்கள்லாம் இப்போ வந்து வேறு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் இல்லை, மீதி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ரூரல் மெடிக்கல், ரூரல் டியூஷன் சென்டர்ஸ், இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்களும் படித்து முடித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தோன்னே நீங்கள் எங்கே படித்தீங்களோ அங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனான்ஷியலாக மாத்திரம் இல்லை, ஈவன் ஃபிசிக்கலாகவும். இப்போ மோகன் சுந்தரம் சார் இருக்கான்னு பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணலாம், ஃபைனான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். கெஸ்டாக வந்திருக்கிறவங்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். இந்த அன்னை சாரதா ஹால் இனாகிரேஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாமிஜி அதை திடீர்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாட்டமல்லிக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஹால், மல்டி பர்பஸ் ஹால் பார்க்குறீங்க. இப்போவே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்கு பொருளுதவி அளித்த இண்டோ MIM மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை, பாராட்டுகள். வரதராஜன் சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஹெல்ப் வரும் coming years also you should be able to get their help. அவங்க ரொம்ப நல்ல சர்வீஸ் ஆக்டிவிட்டி நடக்குது. அதனால் CSR ஆக்டிவிட்டி வந்து கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரியான சிறப்பான சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் அவங்க பொருளுதவி செய்வாங்க. ஸோ அவங்க அதை கண்டினியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் வந்து எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லியிருக்காரு. சொல்ல முடியுமா? எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் என்னது? எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப்
பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன், அதுதான் முக்கியம். ஸோ நம்மகிட்ட இருக்க ஆல்ரெடி நம்ம வந்து பரிபூர்ணமாக இருக்கோம் ஒவ்வொரு மனிதரும். அந்த பரிபூர்ண சாமிஜியோட ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தான். என்னோட ஒர்க்கிங் பார்த்தா ஒன்லி பிளம்பிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். சாமிஜி இல்லைன்னா ஒரு பில்டிங் கட்ட சொல்லி நம்மளோட நம்பிக்கையாக ஒன்று கொடுத்துரு, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ட்ராவலிங் தான் ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. என்னோட ஒர்க்கிங் பிளம்பிங் தான். சில பேர் வெளியில் இருக்கிற போட்டு G+2 பில்டிங் ஒன்று கட்டணும் அப்படின்னு. G+2 பில்டிங் கட்டுறது என்னையா கண்டக்ட் பண்ணுறீங்க? இன்னும் உன்னோட வீட்டில் நம்ம நிறைய பார்க்குறேன், நிறைய கட்டிகிட்டு இருக்கேன் இப்போ பில்டிங்கில் அப்படின்னு. ஏங்க நான் ஒன்லி பிளம்பிங் டிபார்ட்மெண்ட் தான். அந்தளவுக்கு சாமிஜி எனக்கு கிரியேட் பண்ணி நம்பிக்கை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அது போல தான் எந்த ஒரு ஒர்க்குமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தான் எல்லா ஒர்க்கும் முடிக்கலாம். முடிக்காததுன்னு ஒன்றும் இல்லை. படித்த ஃபீல்டுக்கு தான் போனோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் தான். எல்லா ஒர்க்குமே ஒரு லெவலில் டெக்னிக்கலாக மாற்றலாம். அப்படி ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. வாய்ப்புக்கு நன்றி. In 1.5 hours, this function will be over, but everyone became very enthusiastic and they took more time to complete. Anyway, first of all, we convey our heartfelt thanks, gratitude, etc. to the Indo-MIM Limited and Sri Balasubramanian sir. Through our Kailasam sir, we could get his contact, and through that, for our children, our company has created this wonderful hall. Always we are thankful to the institution. ஸோ அவங்கெல்லாம் நமக்கு இவ்வளோ பண்ணிட்டதுனால நம்மளுடைய கடமை என்னென்னா, our duty is to utilize this hall properly. இங்கே generally we are planning to conduct youth camps and camps for other school teachers, because nowadays good teachers are becoming less and less. Teachers are there, but good teachers with like that, and some professional camps etc. we are going to conduct. Everything for the welfare of the society. So from morning onwards you are observing all our activities. So this society is, we cannot say that it is going bad to worst or something. Now it is a changing juncture. Jaya Jaya Janani Jaya Sri Sharadamani Karuna Rupini Jaya Ma. Jaya Jaya Janani Jaya Sri Sharadamani